நம்மலாம் யாரு டஃப்ஃபுக்கே டஃப் குடுக்குறவங்க இல்ல. அதனால சிம்மராசிக்காரங்க பெருசா வந்து இந்த தடவ அழட்டிக்கவே வேணாம். என்னாதான் எவ்வளோதான் குடுத்தாலும் உங்கள மீறி அந்த இடத்துல உங்க இடத்துக்கு யாராலும் வர முடியாது என்பது மட்டும் தான் விதிக்கப்பட்ட விதி. அதனால தான் சிங்கம். அது பேரே அதான். எத்தன மிருகம் இருந்தாலும் காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே. எத்தன பேர் வந்து நின்னாலும் நீங்க வந்து நிக்கிற தொனியிலே எல்லாரும் அடங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வேலையில் அனைவரையும் நடுங்கச் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வரப்போகிறது. நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தீர்களேயானால் சூப்பர். பிரம்மாண்ட வெற்றி, பொருளாதார மேன்மை காத்திருக்கிறது. பஞ்சமஸ்தானத்துல இத்தன இடம் அடங்கிய போது. நெறைய காதல், கவிதை, ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கப் போகிறது. நெறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நட்சத்திரமா ஜொலிக்க போறீங்க. ப்ரமோஷன் கிடைக்க போது, இன்கிரிமென்ட் கிடைக்க போது. நெறைய நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. உடம்ப மட்டும் பார்த்துக்கணும். தேவையில்லாம நீங்களா கவலைப்பட்டுக்க கூடாது. ஏன்னா கேது தலைக்கு மேல உட்கார்ந்து ஒரு மாரி கவலை உண்டாக்குறார். அதே சமயம் இந்த வயது ஒருத்தவருக்கு 40 வயது ஆமா 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய காரர்களுக்கு தான் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. தசாபுத்தி அடிப்படையில் சொல்றேன். தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு ஆ பார்த்துட்டு வீட்ல மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். நான் இன்டைரக்ட்டா சொல்வேனாமா, நீங்க டைரக்ட்டா பார்த்துப்பீங்களாமா. சரியா? அதனால வந்து இந்த ராகுவின் காரகத்துவம் பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. அதனால 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு அமர்ந்திருக்கும்போது, பிற மொழி, பிற மதம் பேசக்கூடிய மக்களிடமிருந்து கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டம்.